வராகி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டிலையும் எல்லா பகுதியிலையும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீட் எக்ஸாம் வினாத்தாள் கசிஞ்சிருச்சு. அதனால் மத்திய கல்வித்துறை மந்திரி பதவி விலக சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசாங்கமும் அவருடைய போராட்டத்தை ஏற்று பதவி விலகிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர், இயக்குனர் ப. ரஞ்சித், வெற்றிமாறன் போன்ற பெரும் போராளிகள் போராடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்தை இந்த சமுதாயத்துக்கு சாதிச்சிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்றது தெரியல. நீட் எக்ஸாமை அதனுடைய சித்தாந்தம், அதாவது நீட் எக்ஸாமினுடைய அறிவு சார்ந்த விஷயம் என்ன, அதை ஏன் தடை பண்ணணும், தடை பண்ணுறதுக்கான காரணம் என்னங்கிறது கூட இன்றைக்கி வரைக்கும் அவங்க இந்த மேடைகளில் டிக்ளரேஷன் பண்ணுறதில்ல. ஒருத்தர் பேசுகிறாரு மேடையில், அம்பேத்கர் சிலை வைக்கலை, அதனால் எனக்கு மிகப்பெரிய வருத்தங்கிறாரு. இன்னொருத்தர் அதாவது அவருடைய சார்ந்த அரசியலை பேசுகிறாரு. நீட் எக்ஸாமுக்கு தடை கோரிய போராட்டத்தில் என்றைக்குமே அந்த விஷயத்துமான பேச்சுகளே இல்லை. அதை தாண்டி எல்லா பேச்சுகளும் அங்கே ஓடிட்டுருக்கு. ஆனால் நீட் எக்ஸாம்னு தடை செய்ய கோரி எந்த கிராமத்துலேயும் போராடலை, எந்த அரசு பள்ளி மாணவர்களும் போராடலை, ஒவ்வொரு கிராமத்துலேயும் மிகவும் கஷ்டப்படக்கூடிய எந்த மாணவர்களும் போராடலை. காரணம் என்னென்னா, நீட் எக்ஸாம் இருக்கிறனால தான் பாமரனும் கஷ்டப்படுறவனும் டீக்கடைக்கார பையனும் ஒரு கடைக்கோடி தூய்மை பணியாளர் குழந்தைகளும் டாக்டர் ஆகுறாங்க. நீட் எக்ஸாமை எடுத்துட்டால் பெரும் பணக்காரர் பிள்ளைங்க மட்டும் தான் டாக்டர் ஆகுங்க. காரணம் என்னென்னா, நீட் எக்ஸாம் இல்லைன்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபுல்லாக சீட் கொடுக்க சொல்லுவாங்க. அரசு பள்ளியில் போதிய வசதி இருக்காது. ஃபஸ்ட் ரேங்கு அரசு பள்ளி மாணவர்கள் எடுக்க முடியாது. கோடிகளையும் லட்சங்களையும் கொட்டி தனியார் பள்ளியில் படிக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைகள் முதல் மார்க் எடுத்துரும், அவங்க நீட் எக்ஸாமில் போயிடுவாங்க. இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க? இப்போ கோடிக்கணக்கில் கடன் வாங்கினவன் மட்டும்தான் டாக்டர் படிக்க வைக்க முடியும். பணக்கார வீட்டு பிள்ளை மட்டும்தானே டாக்டர் படிக்க முடியும். நீட் எக்ஸாமில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீட் எக்ஸாமே வேணான்னு சொல்கிறது மருத்துவத்துறையில் மிகவும் மோசமான மருத்துவர்களை உருவாக்குவதற்கான காரணம். ஏன்னா கோடீஸ்வரர் வந்துட்டால் தான் 1.5 கோடி 2 கோடின்னு அந்த காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபுல்லாக டாக்டர் ஆயிடுவாங்கள்ல. படிக்கிறாரா படிக்கலையோ, ஆனால் அவர் டாக்டர் ஆயிடுவார்ல. நீட் எக்ஸாம் இருக்கிறனால தானே அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறார். இந்த வருஷம் டாக்டர் ஆகலாம், அடுத்த வருஷம் படித்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறாங்கல்ல. அப்போ ஏழை மாணவர்களுக்கு எந்தவித நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பணக்கார கல்லூரிகள், இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள்லாம் இருக்காங்க, தனியார் பள்ளிகள், இவங்களுடைய ஃபண்டிங்கில் தான் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு செய்யக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்திட்டம்